Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu. Wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் அவனது இறுதி தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் தப தாபீன்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாய்க்குள்ள ஜும்மாவை அவனுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் ஏனென்றும் வேண்டிய நலவட்டமாக. இந்த உலகில் மனிதர்களாக வாழுகிற நாம், நமக்கு இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாய்ப்பாக நமக்கு தந்திருக்கிறான். ஏதோ இந்த உலகில் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று சென்று விடாமல், இந்த உலகம் என்பது நமக்கு மறுமைக்கான ஒரு வாய்ப்பு என்ற நிலையில்தான் அல்லாஹ் இந்த உலகை நமக்கு வைத்திருக்கிறான். அதனால்தான் இந்த உலகில் மனிதனை படைத்ததை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிற பொழுது, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருப்பது சோதிப்பதற்காக என்று குறிப்பிடுகிறான். இந்த உலக வாழ்க்கை, ஒரு மனிதன் வாழ்ந்து மரணிக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு விதமான சோதனை, ஒரு டெஸ்ட் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. ஏதோ பிறந்தோம், அத்தா அம்மா வளர்த்துட்டாங்க, வளர்ந்துட்டோம், நமக்குன்னு ஒரு மனைவி கணவன் குடும்பம்னு அமைஞ்சிருச்சு, ஒரு தொழிலை பார்க்குறோம், வயசாகி மௌத்தா போயிடுறோம், இது எதுக்குன்னே தெரியாமல் நம்ம போயிடக்கூடாது. இது ஒரு சோதனை, ஒரு வாய்ப்பு, ஒரு டெஸ்ட் என்று மார்க்கம் சொல்கிறது. எதற்கான டெஸ்ட், எதற்கான ஒரு சான்ஸ் என்றால், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாளை மறுமை என்ற வாழ்வு இருக்கிறது. அதற்காக நம்மை தயார்படுத்த வேண்டும். அந்த மறுமையில் நம்முடைய நிரந்தர வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள போகிறோம் என்பதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த உலகை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன்னா நம்ம எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம சும்மா பிறக்கிறோம், இறக்குறோம், இதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லையான்னு கேட்டா இருக்கு. என்ன இருக்கு? மறுமைன்னு ஒன்று இருக்குது. அந்த மறுமைக்காக நம்மை தயார்படுத்துவதற்காக, நிரந்தரமாக இந்த உலகை போல மரணத்தை சந்தித்து விடாமல் நிரந்தர வாழ்க்கைக்காக நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, அந்த வாழ்க்கையில் நாம் செல்லுகிற இடத்தை, எந்த இடம் என்பதை தீர்மானிக்கின்ற இடமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகம் என்பது அற்பமானது. நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். உலகம் ரொம்ப அற்பமான, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். உலகத்துல ஏராளமான கவர்ச்சிகள் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளை செல்வம் கவர்ச்சி, உங்களுடைய பொருளாதாரம் கவர்ச்சி, இப்படி ஏராளமான கவர்ச்சிகள் இருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான். இந்த உலகம் அற்பமானதுதான், ஆனால் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், முறையாக இந்த உலகில் நாம் எதற்காக வந்தோம், எதற்காக பிறந்தோம், எதற்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து இந்த உலகை நாம் சரிப்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் செல்லுகின்ற நிரந்தர வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடும். நிரந்தரமான வாழ்க்கை இழப்பா, லாபமா, நட்டமா என்பதை தீர்மானிக்கின்ற இடம் இந்த உலக வாழ்க்கை. அதனால் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் மிக மிக ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சாதாரணமாக உலகத்தை நாம் நினைச்சிடவே கூடாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 40 வயது, 50 வயது, 60 வயது, 70 வயது கடந்த மனிதர்கள், அவர்கள் 70 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்களே. மீண்டும் அவர்கள் நினைத்தால் ஒரு 60 வருஷம் முன்னாடி போக முடியுமா? 70 வயசு ஆயிட்டுப்பா, ஒரு 30 வயசு வாலிபனா இருந்தா சந்தோஷமா இருக்கும் நினைப்பாரு. போயிட முடியுமா? உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியல, தரையில சமணம் கொட்டி உட்கார முடியல, எவ்வளவு கஷ்டமா இருக்குது, சேர் இல்லாம உட்கார முடியல. ஒரு 30 வயசுல நான் இப்படியா இருந்தேன், ஒரு 30 ஆண்டு பின்னாடி போயிட்டா நல்லா இருக்குமே நினைப்பார். ஆனால் முடியுமா? எல்லா மனுஷரும் அப்படித்தானே முதுமை அடையதானே போறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி மீண்டும் வராது. மீண்டும் நாம் ஆசைப்பட்ட மாதிரி இளமையை அனுபவிக்க முடியாது. மீண்டும் நாம் நினைத்த இழந்த காலத்தை மீண்டும் பெற முடியாது. இது உலகத்தில் அத்தனை பேரும் உணர்ந்து வைத்திருக்கிற நியதி. அப்ப பெற முடியாத ஒரு நாள், மீண்டும் வர முடியாத ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மால உட்கார்ந்து இருக்கிறோம், நேற்றுக்கு வேலைக்கிழமை, மீண்டும் நேற்றைய நாள் இன்னைக்கு வருமா? 14ஆம் தேதி அந்த வேலைக்கிழமை
12 மணிக்கு ஒருத்தர் தர்மம் கேட்டாரு, பாக்கெட்ல காசு இருந்துச்சு ஆனா கொடுக்கல. இன்னைக்கு யோசனை வருது, நேற்று கொடுத்துருக்கலாமே. மீண்டும் அந்த நாள் திரும்ப வருமா? வராது. இன்னைக்கு இங்க இருக்கிறோம், நாளை மீண்டும் இந்த நாள் திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப கிடைக்கின்ற இந்த நாள், கிடைக்கின்ற இந்த நேரம், இந்த நிமிடம், இதை நாம் சரியாக நம்முடைய மறுமைக்கான ஒரு வாய்ப்பாக முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நபிகளார் உருவாக்கிய நபி தோழர்கள் கிடைக்கின்ற எல்லா வாய்ப்பையுமே தங்களுடைய மறுமைக்காக பயன்படுத்தினார்கள். நாம் செய்கிற எல்லா காரியத்திலையுமே இதனால் நம்முடைய மறுமையில் ப்ராஃபிட்டா லாஸான கால்குலேஷன் போடணும். இந்த காரியத்தை செய்கிறோம், இதனால் என்னுடைய மறுமைக்கு என்ன, இப்படி எல்லா காரியத்தையும் நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம இடத்துல இறையச்சம் மேலோங்கும். மார்க்கம் தடுத்த காரியங்களை செய்ய மாட்டோம், மார்க்கம் சொன்ன காரியங்களை செய்வதற்காக ஆசைப்படுவோம், அதற்காக ஏராளமான தியாகங்களை செய்வதற்கு கூட நாம் முன் வருவோம். எப்பொழுது தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் மறுமைக்காக நாம் நினைத்து அதற்காக நாம் நம்முடைய வேலைகளை அமைத்துக் கொள்கிற பொழுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் அப்படி இருந்தாங்க. அதனால்தான் நபிகளாரால் ஒரு பெரும் கூட்டத்தை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் இன்றைக்கு உலகத்துக்கே முன்மாதிரியாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி தோழர்களை பார்த்து எப்படி சொல்கிறான்? ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டனர் என்று பேசுகிறான். யார் அவர்கள்? பாரம்பரியமா முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவங்களா? அத்தா அம்மா, உங்க அத்தா அம்மா எல்லாமே பெர்ஃபெக்டா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே பிறந்து ரசூலுல்லாஹ் பின்னாடி இருந்தாங்களா? அப்பதான் உங்களுக்கு இஸ்லாம் கிடைக்குது, அப்பதான் முஸ்லீம் ஆகுறாங்க, அப்பதான் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுகிறது. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால், இஸ்லாத்தை ஏற்பதற்கு பின்னால் இரண்டாக அவருடைய வாழ்க்கையை பிரித்து பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு பெரும் மாற்றத்தை வாழ்க்கையில் அவர்கள் காண்பிக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கொடுங்கோலர்களாக, வரலாற்றிலே மிக கெட்டவர்களாக, அதனால்தான் வரலாற்றிலே அவர்களுடைய அந்த இஸ்லாத்திற்கு முன்பான அவர்களுடைய வாழ்க்கை எப்படி வரலாறு பேசுகிறது? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாம கால சமுதாயம், அறியாமை, ஒன்னத்தையும் தெரியாது, முட்டாள்தனமான சமுதாயம், பாவங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்த சமுதாயம். அப்படிப்பட்ட சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற ஒரு நிலையை அடைந்தார்களே. எப்படி அடைந்தார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லா கட்டத்திலையுமே எல்லா காரியத்தையுமே மறுமைக்கான முதலீடாக பார்த்தார்கள். இஸ்லாம் கிடைத்ததற்கு பின்னால் உலகில் கிடைக்கின்ற எல்லா வாய்ப்பையுமே மறுமைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ண மாட்டாங்க நபி தோழர்கள், எல்லா வாய்ப்பையுமே. இதனால் மறுமையில் நன்மை என்ன? உலகத்தில் எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அதை தாங்கி கொண்டார்கள். உதாரணமா நபிகளாருடைய காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் அப்துர்ரஹ்மான் பின் ஆஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு இடத்தை விற்கிறாங்க. அந்த இடத்தினுடைய மதிப்பு அன்றைய ரூபாயில 40,000 தீனார். 40,000 தீனாருக்கு ஒரு இடத்தை விற்கிறாரு. அது நம்ம இன்றைய காலத்துல பொருளாதார மதிப்புல கால்குலேஷன் போட்டு பார்த்தா 40,000 தீனார் தங்க மதிப்பீட்டுக்கு பார்த்தா ஒரு 170 கோடி 170 கிலோ மதிப்புள்ள தங்கம் 40,000 தீனார் விற்கிறாரு. அதனுடைய தங்கத்தை அளவிட்டு பார்த்தா இன்றைய காலத்துல 170 கிலோ மதிப்பு. 170 கிலோ தங்கத்தை பொருளால் இன்றைய ரூபாய் மதிப்புக்கு கால்குலேஷன் போட்டா 272 கோடி பெருமானம் உள்ள காசு. அன்றைய காலத்துல 40,000 தீனாருக்கு காசு வருது. 40,000 நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு பொருளாதார மதிப்புல 272 கோடி. 272 கோடி ஒரு மனுஷன் கையில காசு கிடைக்குது. எப்படி நம்மளை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு இடத்த விற்கிறோம், 272 கோடி கிடைச்சா அந்த மனுஷன மாதிரி கோடிகளுக்கு அதிபதி யாராவது இருக்க முடியுமா? என்னத்தை வாங்குறது? கால்குலேஷன் போட்டு உட்காந்து மாயவரத்திலேயே பெரிய காம்ப்ளெக்ஸ் எதுவா, எத்தனை கோடி எத்தனை லட்சம் தர வாங்கு அப்படின்னு ஊரே வாங்கு. இந்த ஊர்ல இடம் இல்லையா, பக்கத்து ஊர் வாங்க, அங்க இல்லையா, அப்படியே போ சென்னை வரையும் தமிழ்நாடே என் பேர்ல தான் பாதி அப்படின்னு போயிருவோம்ல. அப்படிப்பட்ட ஒரு லெவலுக்கு சொந்தக்காரராக அவ்வளவு பெரிய கோடிகளோடு கையில் வருகிறார். நபிகளாருடைய ஒரு மனைவி இடத்துல போய் மூமின்களுடைய அன்னைய ஒரு இடத்த, அவருக்கு ஏராளமான இடம் இருக்குது, அதுல சாம்பிள் ஒரே ஒரு இடத்த, அதோடைய மதிப்பு தான் இது. அப்போ இன்னும் இருக்கிற சொச்ச இடத்த வித்தா எவ்வளவு இருக்கும் நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். அவருக்கு சொல்றாரு, நான் ஒரு இடத்த வித்தேன், அதுல 40,000 தீனார் இருக்குது, இந்த 40,000 தீனாரையும் நான் எல்லாருக்கும் தர்மம் செஞ்சிடணும்னு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க நபிகளாருடைய ஒரு மனைவி அவங்க சொல்றாங்க, அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க, மார்க் அப்பெல்லாம் சொல்லல, உங்களுக்கு தேவையானது உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையானது எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத நீங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யுன்னு சொல்றாங்க. அப்படித்தான் மார்க்கம் சொல்லுது.
ஒரு மனிதன் அவனுடைய மொத்த செல்வத்தையும் தர்மம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அந்த அறிவுரையை சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல, கண்ணீர் விட்டு அழுகுறாரு. ஒரு இடத்த விட்டு அல்லாஹ் அதில் இவ்வளவு பரக்கத்தை செஞ்சிருக்கிறான், இந்த பொருளாதாரத்தை நான் முழுவதுமாகவே தர்மம் செய்ய போகிறேன் என்று இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமான்னு தெரியாது. மீண்டும் இந்த மாதிரி காசு பொருளாதாரம் என்னோட கையில இருக்குமான்னு தெரியாது. மக்களிடத்துல வந்து ஒரு பொது அறிவிப்பு செய்கிறார், ஏழைகள், வறியவர்கள், சிரமப்படக்கூடியவர்கள், விதவைகள், அனாதைகள் அத்தனை பேருக்கும் நான் விற்ற 40,000 தீனார் இருக்கிறது, அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவிப்பு செய்து அந்த பொருளாதாரத்தை அப்படியே தர்மம் செய்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி மார்க்கம் மொத்த சொத்தையும் தர்மம் செய்ய சொல்லல, ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிற அந்த மனநிலையை பாருங்கள். கோடிக்கணக்கான, பல நூறு கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்தாக இருந்தாலும் கூட இதை வைத்து என்னுடைய மறுமையுடைய நன்மை என்ன என்று சிந்தித்தாரே. இப்படி இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய மறுமைக்காக இப்படி பயன்படுத்திக்கிறோமா? ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் அவர்களை போல கோடிக்கணக்கான ரூபாய் தர்மம் செய்ய வேண்டாம். நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் இருந்து நம்மால் முடிந்த மிக 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 குறைந்த அளவு பொருளாதாரத்தையாவது ஏழைகளுக்காக, நல்ல காரியத்திற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார லெவலு இதே மாதிரி நாளைக்கு நம்மகிட்ட இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம நல்ல செல்வத்துல, ஏதோ ஒரு அளவுல, ஏதோ ஒரு வருமானத்துல, ஏதோ நல்ல நிலையில் இருக்கலாம். இதே போல நாளைக்கு இருப்போமா? 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் கழிச்சு இருப்போமா? இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியத்துக்கு செய்வோம், அப்படி நாம பயன்படுத்துகின்ற அந்த மனநிலை வரும் என்று சொன்னால், அப்படி வாய்ப்பை முறையாக பார்த்து பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் அல்லாஹ் விரும்புகிற அடியானாக நாம் இருக்கலாம். கிடைத்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டுட்டோம்னு வைங்க, இப்ப நம்ம சாதாரணமா வாழ்ந்துட்டு இருப்போம், பெருசா தெரியாது. எத்தனை உபதேசங்களை சொன்னாலும், எத்தனை அறிவுரைகளை சொன்னாலும், ஆமா பேசுறவங்க பேசிட்டு போயிருவாங்க. என் காசு எடுத்து கொடுக்க எனக்கு தானே கஷ்டம், எனக்கு தானே தெரியும், நான் நல்ல காரியம் பண்றதுல அதோடைய வலி வேதனை எனக்கு தானே தெரியும், அப்படி நாம் நினைக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துல நாம் ஃபீல் பண்ணுவோம். எப்ப தெரியுமா? நம்முடைய கடைசி நிலையில சக்கராத்தாலை அடைகிற பொழுது, உயிர் கைப்பற்றக்கூடிய கடைசி தருணம், அவனுடைய பார்வையெல்லாம் மேலேறி ரோமக்கால்கள் ஒன்றோடு ஒன்றாய் பின்னி உயிரை எடுக்கின்ற மலக்குல் மௌத்தை கண்களுக்கு நேராய் பார்க்கின்ற எல்லா மனுஷனும் பார்ப்போம். நம்முடைய ரூஹ் பிரியும் பொழுது, நம்முடைய உயிர் உடலில் இருந்து பிரித்து எடுக்கப்படுகிற பொழுது, உயிரை எடுக்கும் வானவரை நம்முடைய கண்களுக்கு நேராய் பார்ப்போம். அப்படி பார்க்கிற பொழுது மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைப்பானாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், கடைசி கட்டத்தை அடைகிற பொழுது மனிதன் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைப்பான். என்ன கோரிக்கை தெரியுமா? இறைவா, எனக்கு ஒரு வாய்ப்பு தா, ஒரே ஒரு சான்ஸ். எதுக்கு? திடீர்னு மலக்கு வந்துட்டாரு உயிரை எடுக்க, என்னுடைய சொத்தெல்லாம் இருக்குது, 4 பிள்ளையை பெற்றிருக்கிற, அடிச்சுட்டு செத்துருவானோ, ஒரு 24 ஹவர்ஸ் சான்ஸ் கொடு, எல்லாத்துக்கும் சொத்தை பிரித்து வச்சுட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கிற, அதுக்கு மனுஷன் வாய்ப்பு கேட்பானா? அல்லாஹ்விடத்திலே மனிதன் உலகத்திலே வாழ்கிற பொழுது உலகின் பொருளாதாரங்களுக்காக, உலகின் செல்வங்களுக்காக, உலகின் ஆசாபாசங்களுக்காக ஓடி 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 வாழ்க்கையை தொலைத்த மனிதன் கடைசி கட்டத்தில் கேட்பானாம், இறைவா, எனக்கு ஒரு சான்ஸ் தான். எதுக்கு தெரியுமா? நான் என்னுடைய செல்வங்களை எல்லாம் நல்ல வழியில் செலவழித்து விட்டு சாலிகான மனிதனாக உன்னிடத்தில் திரும்ப வந்து விடுகிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு. எதற்கு வாய்ப்பு கேட்கிறான்? செல்வங்களை எல்லாம் தர்மம் செய்து விட்டு நல்ல மனுஷனா வந்துடுற, ஒரு சான்ஸ் தான். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா இது? இஸ்லாத்தில் தர்மத்திற்கு அல்லாஹ் தருகிற கூலியை போல வேறு எதற்கும் அல்லாஹ் தரலை. தர்மத்தை அப்படி வலியுறுத்தி பேசுகிறான். நபிகளார் சொன்னார்களே, ஒரு பேரித்தம்பழத்தினுடைய சிறிய துண்டை தர்மம் செய்தாவது நீங்கள் நரகை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு பெரிய தர்மம் கிடையாது. பேரிச்சம்பழத்தினுடைய சின்னஞ்சிறிய துண்டு, அதை செஞ்சு கூட நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கலாம்னு சொன்னா தர்மத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? அதே பேரிச்சம்பழத்தை ரசூலா இன்னொரு இடத்துல சொன்னாங்களே, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டை நீங்கள் தர்மம் செஞ்சா அல்லாஹ் அதை பார்த்து பார்த்து வளர்ப்பான். எப்படி வளர்ப்பான்? அன்றைய அரபுகள் குதிரையை குட்டி போட்டா பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. ஏன்னா குதிரைங்கிறது உயர்ந்த வாகனம். அந்த குதிரை குட்டியை வளர்ப்பதை போல நீங்கள் பேரித்தம்பழத்தினுடைய சிறிய துண்டினுடைய தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். வளர்த்து வளர்த்து எப்படி ஆக்குவான் தெரியுமா? அரபு தேசத்துடைய உயர்ந்த மலையாய உஹது மலையை குறிப்பிட்டு இந்த மலை அளவுக்கு மாத்தி அல்லாஹ் கூலி தருவா. எப்படிப்பட்ட தர்மத்தை? பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டு, அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன? உஹது மலை அளவுக்கு நன்மை. அவ்வளவு பெரிய உயர்ந்த காரியம் இஸ்லாத்தில் தர்மம். தர்மம் என்பது உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரம் என்கிறான் இறைவன்.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த சிறிய பாவங்கள் அல்லது நம்மை அறியாமல் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்து தௌபா செய்து மண்டாடுவோமே, அப்படி நம்முடைய தௌபா ஏற்கப்படுவதற்கான பரிகாரமாக அல்லாஹ் தர்மத்தை குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட தர்மம் செய்வதற்கு சான்ஸ் கேட்டு மனுஷன் கடைசி நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்பானா, ஒரே ஒரு சான்ஸ். அந்த காரியம் அல்லாஹ்ட்ட உயர்ந்த காரியம், அல்லாஹ் ஆக மெச்சிய காரியம், அல்லாஹ் கூலியை வாரி வாரி இறைத்த காரியம். பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டை தர்மம் செய்ய அல்ல, தன்னுடைய தான் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களையும் தர்மம் செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் கடைசி நேரத்தில் வாய்ப்பு கேட்கிற பொழுது அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? சரிப்பா, நீ என்ன கேட்கிற? உலகத்துக்காக கேட்கிற, டைம் கேட்கிற, எதுக்கு தர்மம் செய்தானே? சரி, உன் வாழ்நாள 24 hours நீட்டுற, நீ போய் ஓடி போய் செல்வத்தை எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு வந்துரு, மலக்குள் மௌத்தே இங்கே உட்கார்ந்து இருப்பாரு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் போ அப்படின்னு அல்லாஹ் அனுப்புவானா? அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கடைசி கட்டத்திலே வாய்ப்பு கேட்பான். நல்ல காரியத்திற்காக தர்மம் செய்வதற்காக செல்வங்களை எல்லாம் தர்மம் செய்துவிட்டு சாலிகான மனிதனாக மீண்டு வருவதற்காக அல்லாஹ்விடத்திலே வாய்ப்பு கேட்பான். அல்லாஹ்வின் புறத்தில் என்ன சொல்லப்படும் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கேட்கிறாய்? உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உனக்கு வாய்ப்பு தந்தேனே, பிறந்து விவரம் அறிந்து வளர்ந்த அத்தனை நாளும் வாய்ப்பு தந்தேனே, அப்பொழுதெல்லாம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாத நீ இந்த தருணத்தில் வாய்ப்பு கேட்கிறியா? வாய்ப்பு மறுக்கப்பட்டு விடும் என்கிறான் இறைவன். நம்ம ஆசைப்பட்டாலும் கூட சக்கராத்தாலை அடைந்து விட்டோமே ஆனால் மீண்டும் நமக்கு வாய்ப்பு தரப்படாது. இதனால் இந்த நேரம், இந்த நிமிடம் இது நமக்கானது. ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது, நல்ல நடமாட்டத்தோடு இருக்கிற பொழுது, நல்ல தொழில் செய்து கொண்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிற பொழுது, இந்த நேரத்தில் இறைவனை உணர்ந்து நல்ல அமல்கள் செய்து இறைவன் பாதையில் நம்முடைய செல்வத்தை செலவழிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் மரண தருவாயில் மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மீண்டும் அல்லாஹ் அமைக்க மாட்டான். இது இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய வாக்குறுதி. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தை, இந்த நாளை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம், எப்போ வேண்டுமானாலும் நாம் இந்த உலகை விட்டு பிரிந்து போய்விடுவோம். இந்த உலகம் நமக்கான நிரந்தரமான உலகம் வாழ்க்கையே அல்ல. நாம் எப்போ மரணிப்போம் யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிடம் இது கூட நமக்கான கடைசி நாளாக இருக்கலாம். இந்த வார ஜும்மா கூட நமக்கான வாழ்க்கையில் கடைசி ஜும்மாவாக இருக்கலாம். நம்ம யாருக்கு உத்தரவாதம் இருக்குதா? மீண்டும் இதே மாதிரி நான் இருப்பேன், இதே மாதிரி அடுத்த வாரம் இருப்பேன், இதே மாதிரி நாளைக்கு இருப்பேன், இதே மாதிரி இன்று இரவு இருப்பேன், யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்து விட்டது என்றால் ஏற்பதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. நம்ம அந்த வரிசையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உலக மனிதர்கள்ல வரிசை அல்லாஹ் போட்டு வச்சுட்டான், போய்கிட்டே இருக்கிறோம். நமக்கான வரிசை வரும் பொழுது நாம போய் தான் ஆகணும். அப்படி நாம போகிற பொழுது இந்த உலகில விட்டு செல்கின்ற எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரிய சொத்துக்களோட நல்ல சம்பாதிச்சு நிறைய சொத்து வாங்கி எல்லாம் பண்ணிட்டீங்க, திடீர்னு இன்னைக்கு மௌத்தா போயிட்டோம். மரணித்த பிறகு நம்ம உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் நம்ம பேருக்காவது சொந்தமா? சொத்தை பிரி, ரெண்டு பிள்ளைக்கு பிரிச்சு கொடு. நாம சம்பாதித்த சொத்து இந்த உலகை விட்டு நாம் சென்ற பிறகு பெயர் அளவில் கூட நம்முடைய சொத்தாக இருக்காது. ஏன் இருந்து என்ன பண்றது? வாப்பா மரணிச்சிட்டாரு, அவரு பேர்ல சொத்தையை வச்சிருந்து பிள்ளைகள் பிரிக்க சொல்லுவாங்க. நாம் கட்டிய வீட்டில் நாம் இறந்து 24 மணி நேரங்கள் கூட வீட்டில் நம்ம சொந்தம் கிடையாது. போன் வரும், எப்போ ஜனாசாவை எடுக்க போறீங்க? கூலர் பாக்ஸ் இல்லாம 24 hours கூட ஜனாசா வைக்க முடியாது. நம்ம கட்டின வீட்டில், நம்ம இருந்த ரூம்ல, நம்ம போட்ட ட்ரெஸ்ஸு நமக்கு சொந்தம் கிடையாது. எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம ரூஹ் நம்முடைய உடலை விட்டு பிரிந்த பிறகு நம்முடைய பெயர் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இருக்கும்பொழுது அப்துல்லா வாங்க பாயின்னு கூப்பிடுவாரு. மொத்தா போன பிறகு அப்துல்லா பாய் எப்போ எடுக்க போறீங்க அப்படியா கேட்பாங்க. ஜனாசாவை எப்போ எடுக்க போறீங்க? பேர் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நாம் இந்த உலகில் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று சென்று விட்டதற்கான ஒரே அடையாளம் இறைவன் பாதையில் எதையெல்லாம் விட்டு செல்கிறோமோ, எதையெல்லாம் நல்ல காரியத்திற்காக நாம் விட்டு இந்த உலகை விட்டு செல்கிறோமோ அதுதான் மரணத்திற்கு பிறகு நமக்கு தொடரும். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு அவன் பின்னால் தொடர்ந்து வருவது நிரந்தரமான தர்மம் தான், சதக்கத்துல் ஜாரியா தான். எதையெல்லாம் ஒரு மனிதன் நிரந்தரமா செஞ்சுட்டு போறானோ அதுதான் அவனுக்கு மௌத்தா போனாலும் தொடர்ந்து வரும். அதுல குறிப்பாக நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இறைவனுடைய ஆலயங்களுக்காக, பள்ளிவாசல் எழுப்பப்படுவதற்காக நாம் தரக்கூடிய தர்மம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான தர்மம் செய்வதற்கான சூழல் வரும். ஆனா அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நமக்கு எப்பொழுதெல்லாம் தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மளால் முடிந்த பொருளாதாரத்தை அள்ளி நாம் தர வேண்டும். ஏன்னா உலகத்தில் நாம் செய்யற தர்மத்திலேயே பள்ளிவாசலுக்காண்டி செய்யற தர்மம் இருக்குதே, அது எதுக்காண்டி? ஒரு மனிதன் பசி போக்குவதை விட, இன்னும் பிற தேவைகள் போக்குவதை விட பள்ளிவாசல்ல என்ன? அங்கே இறைவனை வழிபடக்கூடிய இடம், இறைவனை பற்றி பேசக்கூடிய இடம்,
இறைவனை பற்றிய திருமறை குர்ஆனை சொல்லித்தரக்கூடிய இடம். அதனாலதான் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான இடம் பள்ளிவாசல் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இறைவனுக்கு பிடித்தமான இடத்தை உருவாக்குவதிலே நம்முடைய ஒரு பங்களிப்பு இருக்கும் என்று சொன்னால், நாமே நாளைக்கு இல்லாவிட்டாலும், நாமே மரணித்து விட்டாலும், நம்முடைய பங்களிப்பு இருந்து அந்த இடத்துல எத்தனை காலங்கள் பள்ளிவாசல் இருக்கிறதோ அத்தனை காலத்துக்கான நன்மை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இங்க பள்ளிவாசல் இருக்கிறது, நாம் அத்தனை பேரும் வந்து அமர்ந்து தொழுகிறோம், வணக்க வழிபாடில் ஈடுபடுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பள்ளிவாசலுக்காக யார் மெனக்கட்டார்களோ, யார் ஆரம்பத்தில் உழைத்தார்களோ, யார் இதை கட்டுவதற்காக முயற்சி செய்தார்களோ, யார் இதற்காக பொருளாதாரம் தந்தார்களோ, அத்தனை பேருக்கு இதனுடைய நன்மையில் ஒரு பங்கு இன்னைக்கு போகுமா இல்லையா? அதுல யார் மரணிச்சிருந்தாலும், யார் அதுல இருந்து இந்த உலகில் இல்லாமல் இருந்தாலும், இன்னைக்கு அந்த நன்மையை அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்களா இல்லையா? போய்கிட்டே இருக்கும் நன்மை. ஒரு சாதாரணமா இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு சந்தா தந்தா வச்சுங்களேன், நம்ம தரக்கூடிய காசு இதுக்கு ஒரு கரண்ட் பில் கட்டுறோம். எத்தனை பேர் இங்கே பள்ளியில நிம்மதியாக அமர்ந்து ஃபேன் காத்து நின்று தொழுகிறோமா? இந்த நன்மை இதற்கான பொருளாதாரத்தை தரவங்களுக்கு போகுமா இல்லையா? ஒரு கார்பரேட் மேட் பள்ளிவாசல் வாங்கி போடுவோமே, இதுல அமர்ந்து எத்தனை பேர் தொழுதாரோ அத்தனை பேருடைய நன்மை இதற்காக பொருளாதாரத்தை தந்தவர்களுக்கு வருமா வராதா? இப்படி அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக, அல்லாஹ்வுடைய பள்ளி எழுப்பப்படுவதற்காக நாம் செய்கின்ற தர்மம் என்பது அது சாதாரண தர்மம் அல்ல. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான கூலியை நமக்கு பெற்றுத்தரும். மற்ற தர்மங்களை விட நாம் ஒரு காரியத்துக்கு செஞ்ச தர்மம் தொழுத நன்மையை கொடுக்கும். 5 வேளை தொழுது நடக்குதா, அதுல நமக்கு ஒரு நன்மை. பள்ளிவாசல்ல பிள்ளைங்களுக்கு குர்ஆன் சொல்லி தரமா, அதுல எத்தனை பிள்ளைங்க குர்ஆனை மனனம் செய்தோ, எத்தனை பிள்ளைங்க அதை கடைபிடிக்குதோ, அதுல நமக்கு ஒரு நன்மை. இந்த பள்ளிவாசலை மையமாக வைத்து இந்த பகுதியில் எத்தனை நல்ல காரியங்கள் நடைபெறுகிறதோ அத்தனை காரியத்தில் நமக்கு ஒரு பங்கு எப்ப கிடைக்கும்? நாம் செய்யற சின்னஞ்சிறிய ஒரு பொருளாதாரம். அதனாலதான் நபி அவர்கள் கூட ஒரு வாக்குறுதியாக சொன்னார்கள். மனிதர்களுடைய வாக்குறுதியை எல்லா கட்டத்திலும் நம்ப முடியாது. இறை வாக்குறுதி மாற்றத்திற்கு உட்படாதது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? நபிகளார் சொன்னார்கள், யார் இந்த உலகிலே இறை ஆலயம் எழுப்பப்படுவதற்காக பாடுபடுகிறாரோ, முயற்சி செய்கிறாரோ, பொருளாதாரத்தை தருகிறாரோ, அதற்காக உழைக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் என்று சொன்னார்கள். இந்த நன்மை ஒரு பக்கம், இவ்வளவு நன்மை கிடைக்குது. இதை தாண்டி ஒரு கேரண்டி என்ன? நீ பள்ளிவாசலுக்காண்டி உன்னுடைய பொருளாதாரத்தை தரேன்னு சொன்னா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உத்தரவாதம் தரது யாரு? மனிதர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சொர்க்கத்தில் நீ நம்மளே கன்ஃபார்ம், நான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வாய்ப்பு கிடைக்கிற பொழுது என்னுடைய பொருளாதாரத்தை நான் தருகிறேன் என்று சொன்னால், அது நான் இன்னைக்கு இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லும் பொழுது சொர்க்கத்துக்கு ஒரு கேரண்டி உத்தரவாதம், அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு போயிட்டேன்னு அர்த்தம். ஒரு மாளிகைக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைச்சா சாதாரணமான ஒன்றா? சொர்க்கத்தில் ஒரு வீடுன்னு கூட ரசூலுல்லாஹ் சொல்லல, மாளிகைன்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைப்பதற்கான இடம் கிடைச்சாலும் கூட அது இந்த உலகத்தையும் உலகில் இருக்கின்ற அத்தனையும் விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய இடம்! ஒரு சாட்டை வைப்பதற்கான, சாட்டை என்னன்னா ஒரு கயிறு, ஒரு கயிறு கட்டுறதுக்கான வீட்டில் ஒரு இடத்த ஒதுக்குவோமா? வீட்டுக்கு ப்ளூ பிரிண்ட் போடும் பொழுது பாத்ரூமுக்கு ஒரு இடம், பெட்ரூமுக்கு ஒரு இடம், கிச்சனுக்கு ஒரு இடம், ஹாலுக்கு ஒரு இடங்கிற மாதிரி கயிறு கட்டுறதுக்கான ஒரு இடத்த போடுங்க இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோமா? அது ஒரு இடம், அது எங்க வேணா கிடக்கும். தூக்கி பரணியில போடலாம், தூக்கி திண்ணையில போடலாம், ஒரு மூலையில போடலாம், அதுக்குன்னு ஒரு இடமே தேவையில்லை. அப்படிப்பட்ட அற்பத்திலும் அற்பமான இடம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கிடைத்து விட்டாலும் கூட அது இந்த உலகையும் உலகில் இருக்கின்ற அத்தனை விட சிறந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்று சொன்னால் அவரை போல ஆகப்பெரிய பாக்கியசாலி இந்த உலகில் யாராக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலகிலே நாம் இறைவனுடைய ஆலயத்திற்காக தரக்கூடிய பொருளாதாரத்தின் வாயிலாக தருகிறான். எனவே வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் எங்கெல்லாம் இறை ஆலயத்திற்காக, இறை பள்ளிவாசலுக்காக தர்மம் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகிறானோ அந்த வாய்ப்பு என்னுடைய மறுமைக்கான முதலீடு, மறுமைக்கான ஒரு மாளிகைக்கான முதலீடு என்று நாம் புரிந்து கொண்டு, என்னுடைய ஏராளமான நன்மைக்கான இன்னைக்கு நான் செய்கிற ரிசர்வேஷன் என்பதை புரிந்து கொண்டு, வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இறை ஆலயத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்க வேண்டும். இதை உணர்ந்து நாம் எப்போல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த கட்டத்தில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு, மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவான் உத்தரவாதம் கிடையாது என்பதை உணர்ந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையுமே மிஸ் பண்ணிடாம சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.